இந்த மீன் வகைகள்ல அதிகமான விட்டமின்ஸ் இருக்கு. விட்டமின் B12 நிறைஞ்சிருக்கு. இதுலயும் முக்கியமாக எக். ஸோ டெய்லி வந்து ஒரு ஒரு முட்டை நல்லா பாயில் பண்ணி அந்த முட்டை குழந்தைகளுக்கு நம்ம குடுத்துட்டு வரும்பொழுதும், இதுலயும் விட்டமின் B12 நிறைஞ்சிருக்கு. அந்த சத்து குறைபாட வந்து நமக்கு நிவர்த்தி செய்றதுக்கு இது பயன்படுது. அடுத்து முக்கியமாக கீரை வகைகள். ஸோ தவறாமல் இந்த கீரை வகைகள நம்ம சாப்பிட்டுட்டே வரணும். இதுல என்னென்ன கீரை வகைகள அதிகமாக நான் சாப்பிட்டா நல்லது? ஸோ பிளட்டுக்காக நம்ம என்னென்ன கீரை வகைகள் சாப்பிடுறோமோ, அது எல்லாமே நமக்கு விட்டமின் B12யும் சரி செய்யக்கூடியது. இதுல முக்கியமாக முருங்கைக்கீரை ரொம்ப முக்கியமானது. முருங்கைக்கீரையே வாரம் 2, 3 முறையாவதோ, இல்ல அத வந்து நல்லா சூப் மாதிரி பாயில் பண்ணி அத சூப் மாதிரி நம்ம குடிச்சிட்டு வரும்பொழுது, நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கீரை வகைகள்ல முருங்கை சிறந்தது. அடுத்ததாக தூதுவளை கீரை, வெந்தயக்கீரை. ஸோ இதுலயுமே அதிகமான இரும்புச்சத்து நிறைஞ்சிருக்கு. விட்டமின் B12 இதுல நிறைஞ்சிருக்கு. ஸோ தவறாமல் இத நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். ஸோ இந்த பிரெக்னன்சிக்கு ட்ரை பண்றோம் இல்லைங்களா? அவர்களுக்கு இந்த கீரை ரொம்ப முக்கியம். ஸோ நீண்ட நாட்களாக எனக்கு வந்து இந்த இன்ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு ரொம்ப டிப்ரஷன்ல இருந்தீங்கன்னா, இந்த கீரை வகைகள் எல்லாமே நம்ம பயன்படுத்திட்டு வரலாம்.